தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயம் 70வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச ஆபூர்யமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபः பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமீ. பகவான் கிருஷ்ணர் இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசியாகி இந்த 3 ஸ்லோகங்களிலும் ஞானி என்பவனுடைய ஒட்டுமொத்த லட்சணங்கள் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகின்றார். ஞானி என்பவன் தன்னளவில் அமைதியாகவும் அதே போன்று விவகாரம் செய்யும் பொழுது மற்றவர்களிடத்திலும் அந்த அமைதி குலையாமலும் விவகாரத்தை தெளிவுடனும் அந்த விவகாரம் அப்படின்னா கர்மம் என்பது பொருள். கர்மம் செய்யும் பொழுது முழு தெளிவுடனும் செய்து அதிலும் நிறைநிலையை உணர்த்துவான் என்று சொல்லுகிறார். அதற்கு கடல், அதாவது எங்கும் பறந்து வியாபித்திருக்கக்கூடிய கடலை உதாரணமாக காண்பிக்கின்றார். கடலை ஏன் உதாரணமாக காண்பிக்கணும் அப்படின்னா, கடல் ஆழமாக போக 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 அது அமைதியாகவும் பேரமைதியாகவும் இருக்கின்றது. அலைகள் மேலே வந்து 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 அலை மோதுவது போன்று தெரிந்தாலும் கூட அதனுடைய உள்கட்டமைப்பு மிகவும் அமைதியாக இருக்கின்றது. பெரிய பெரிய சிகரங்கள் எல்லாம் அந்த கடலுக்குள்ளே இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிகரங்களை காட்டிலும் உயர்ந்த சிகரங்கள் கடலுக்குள்ளே இருக்கின்றன அப்படின்னா எவ்வளவு ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆழமான அந்த ஒரு நிலைக்கு உதாரணமான கடல் ஞானியினுடைய மனம் புத்தி சித்தத்திற்கு உவமையாக இங்கு வழங்கப்படுகிறது. அதனால தான் கடலில் வந்து எவ்வளவு நதி வந்து அதில் நுழைந்தாலும், எத்தனையோ சிற்றாறுகள் பேராறுகள் அருவிகள் வந்து நுழைந்தாலும் கடல் தன்னளவில் மாறுவதில்லை, தன்னுடைய இயல்பை இழப்பதில்லை. அப்போ அமைதியாக ஆனந்தமாக அதே போன்று உறுதியாகவும் கொண்ட கட்டமைப்பு ஞானியினுடைய உடலும் உள்ளமும் என்பதை உறுதி செய்கின்றது இந்த ஸ்லோகம். எத்தனையோ ஆசா பாசங்கள் நம்ம மனசுலேயே எண்ணங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒரு எண்ணத்திற்கு நம்ம பலியாயிடுறோம். நம்முடைய எடுக்கக்கூடிய நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை தரும் என்று நாம் தீர்மானித்து அந்த வழிமுறையில் செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் இல்லையா? அந்த முடிவில் நிலையாக நம்மால் ஏன் நிற்க முடியலை அப்படின்னா நம் எண்ணங்களே நமக்கு அதற்கு தடையாக வந்து விடுகிறது. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் முழுமையாக படிப்பில் கவனத்தை செலுத்துவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது படிப்பில் உட்கார்ந்த உடனே மனசு எங்கேயோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேறு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் வந்துடும். அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அதிலேயே மனதை செலுத்தினான் என்றால் அவன் அந்த தேர்வில் தீர்மானமாக வெற்றியை காணுகிறான். அதே போல ஞானியும் தன்னுடைய ஸ்வரூபத்தின் நிலை பெற்ற அந்த தன்மையை இழக்காமல் இந்த உலகத்திலும் நற்காரியங்களை ஆற்றுவதில் வல்லவனாகின்றான் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது தத்வத் எம் காமாக பிரவிசந்தி சர்வே காமாக பிரவிசந்தி, எல்லா விதமான ஆசைகளும் அவர்களுடைய மனதில் தோன்றினாலும் கூட அவர்கள் அனைத்து இச்சைகளையும் பகவானிடம் சமர்ப்பித்து ஈஸ்வர சங்கல்பமாக தன்னுடைய வாழ்க்கையில் காரியத்தை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம்.
விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதிகச்சதி. இந்த ஸ்லோகம் ஞானியினுடைய முழு விளக்கமாக அமைகிறது. அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்திலிருந்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் கூறப்பட்ட அத்தனை விஷயங்களினுடைய சாரமாக, பிரயோஜனமாக, அதனுடைய வடிவமாக திகழ்வது இந்த ஸ்லோகம். அப்போ இந்த 2வது அத்தியாயத்தை முழுமையாக நாம் படித்திருந்தால் இந்த ஸ்லோகமானது நமக்கு நன்கு விளங்கும். அதைத்தான் சொல்லுகிறார். யஹா, யார் ஒருவர் அனைத்து சர்வான் காமான் விஹாய, அனைத்து காமங்களையும் விட்டொழித்து, அப்புறம் நிஸ்பிருஹா சரதி, பற்று நீங்கியவனாக செயல்படுகிறானோ, பிறகு நிர்மமஹா, மமகாரமன்றியும், நிரஹங்காரஹா, அகங்காரமன்றியும், சாந்திம் அதிகச்சதி. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும், அதாவது மமகாரமற்று அகங்காரமற்று அனைத்து காமங்களையும் விட்டொழித்து எவனொருவன் செயல்படுகிறானோ அவன் நிலையான பேரின்ப நிலையை அடைகிறான், பேரமைதியை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நிர்மமஹா, நிரஹங்காரஹா, நிஸ்பிருஹா. 2வது அத்தியாயத்தினுடைய அந்த முழு விஷயங்களையும் படித்து உணர்ந்த அந்த மனதினுடைய நிலை நிஸ்பிருஹத்வம், நிர்மமத்வம், நிரஹங்காரத்வம். அவ்வளோதான் சுவாமிகளே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிஸ்பிருஹத்வம் அப்படின்னா சாதாரணமாக பற்று நீங்கிய நிலை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனால் ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் போதே பாருங்கள், அந்த வார்த்தை எடுத்த உடனே அவர் சொல்றார், ஷரீர ஜீவனமாத்திரே அபி நிர்கதா ஸ்பிருஹா யஸ்ய சஹ நிஸ்பிருஹா சன். வெளிப்பொருள்கள் எதையும் சாராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, தன்னுடைய சரீரம் மனம் புத்திகளையும் சாராமல் இருக்கக்கூடிய தன்மை. இது நினைச்சு பார்க்கறதுக்கே எவ்வளவு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறது இல்லையா? இப்போ அன்பை காண்பிக்கிறதுனா நம்ம எப்படி காண்பிக்கின்றோம்? ஒருத்தரை நேசிக்கும் போது நான் உன்னை நேசிக்கின்றேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அம்மா கிட்ட சொல்றார். அந்த அம்மாவும் சொல்லுகிறது நான் உன்னை நேசிக்கின்றேன் அப்படின்னு. இப்போ இந்த அன்பை காண்பிப்பது என்பது அடுத்தவர்களை சார்ந்து தானே செய்யப்படுகிறது என்றால் அதுதான் இல்லை. நம்ம சாஸ்திரத்தில் அன்புக்கு தடை இல்லை. ஆனால் அடிமையான அன்பு, அடிமைப்படுத்துகின்ற அன்பு, இரண்டும் தவறுன்னு சொல்லுகிறார். அவ்வளவுதான். என்ன, இந்த ஞானிகளை பார்த்த உடனே அவர்கள் சாதாரணமாக ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு, அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்பு, நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, பிறகு ஆச்சாரியன் மாணவன் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, இவைகளை அத்தனையும் குறை கூறுவார் அப்படின்னு ஒரு நமக்கு யாரோ சொல்லி வச்ச மாதிரி ஒரு பிரமை. அன்பை என்றுமே ஞானி சிதைக்க மாட்டார். ஆனால் அந்த அன்பின் பெயரால் அடிமை ஆவதோ அடிமைப்படுத்துவதையோ விரும்ப மாட்டார். அவ்வளவுதான். விரும்ப மாட்டாருன்னா என்ன? நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் அன்பை காண்பிக்கிறதுங்கிறது தான் ஒவ்வொரு உயிரினுடைய அந்த உள்கட்டமைப்பு இயல்பு. அன்பை காண்பிக்கணும். ஒரு குழந்தையை பார்த்தோன்னே நமக்கு எவ்வளவு ஆசையாக இருக்கிறது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசையாக இருக்கிறது இல்லையா? அந்த குழந்தைகிட்ட போய் ஏதாவது பேசி அது ஒரு சிரிப்பு சிரிச்சிடுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு. இப்போ அன்பு காண்பிக்கிறதுங்கிறது நம்மளுடைய இயல்பு. அந்த அன்பில் குறையில்லை. அந்த அன்பு சார்ந்த அன்பாக போய்விடுகிறது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் பொழுது
இந்த குழந்தை என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது ஒரு விஷயம் தவறாக போய்விடுகிறது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை நான் பெற்ற குழந்தை அப்படின்னு நினைக்கிறது அந்த அம்மா. இந்த குழந்தை என்னை சார்ந்திருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுதே நமக்கு தூரமாக இருந்து பார்த்தா தெரியும், அந்த குழந்தை இவங்களை சார்ந்தில்லை, இவர்கள் அந்த குழந்தையை சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் உனக்காகத்தான்ப்பா இருக்கேன், நான் உனக்காகத்தான்ப்பா இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தையை அன்பு காமிக்கும் பொழுது அந்த குழந்தையை சார்ந்து அந்த அன்பை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு அன்பு காண்பிப்பது, இதுதான் தவறு. அந்த குழந்தையை தான் அந்த குழந்தை மீது சாராமல் எமோஷனலாக, அந்த குழந்தை இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எமோஷனலாக அந்த குழந்தையை தொங்குறது. இது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. இதே அந்த தாய், எனக்கு இந்த குழந்தை அமைந்திருக்கிறது, அந்த குழந்தை அதனுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக என்னிடத்தில் பிறந்திருக்கிறது, எனக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எப்படி நன்கு வளர்ப்பதோ அப்படி நான் நன்கு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்செடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய் உண்மையான தாயாக அந்த குழந்தைக்கு அற்புதமான தாயாக விளங்குவாள். ஆனால் அப்படியே நடக்கிறது. என் குழந்தை நீ நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். அந்த குழந்தைய தனக்கேற்ற விதத்தில் பாராட்டி சீராட்டி தான் நினைச்சது தான். ஒரு அப்பா குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியர் அப்படின்றார், இல்லை டாக்டர். இந்த இன்ஜினியர், டாக்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போல்லாம் மூணுமே ஒரு முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய படிப்புகள்லாம் வந்துடுச்சு. அப்போது தனக்கேற்ற விதத்தில் தான் தன்னுடைய குழந்தை வளரணும். அதே போல் தான் எதெல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கலையோ அதெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மேலே திணிக்கிறது. அதனுடைய திறமைகள், அந்த குழந்தையினுடைய இயல்பு என்ன, அதற்கேற்ற அந்த ஃபீல்டை படிப்பில் சொல்லி கொடுக்காம தான் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் போட்டு திணிக்கிறது. அங்கு தான் ப்ராப்ளம் ஆகிறது. அன்பு என்பது நம்மை திணிப்பதல்ல, அன்பு என்பது நம்மை நேசிப்பவர்களை முழுமையாக வளர விடுவது. அதுதான் அன்பு. அந்த அன்பு என்பது சார்பற்ற அன்பு, டிபெண்டன்ஸ் இல்லாத அன்பு, தொங்காத அன்பு. அந்த அன்புடன் உலக பொருள்கள் அனைத்தையும், உலகத்தில் இருப்பவர்கள் அனைத்தையும் நேசித்து கொண்டு, ஆனால் அவர்களிடம் அடிமையாகாமல், அவர்களை தனக்கும் அடிமையாக்காமல் நடுநிலையுடன் அன்புடன் திகழ்பவன் ஞானி. அதுதான் நிஸ்பிருகா. நிஸ்பிருகா அப்படின்னாக்கா பற்று நீங்கியவன் அப்படின்னு சொன்ன உடனே தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம ஆசையை யாருக்கிட்டையும் எடுத்துடக்கூடாது. அதற்கப்புறம் எப்படியும் இருக்கிறது, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டையும் எப்படி நான் இது பண்ணிக்கிடுறது, கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னா, இரண்டுலையுமே ஒரே விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், இறைவனுடைய ஆசையும் பந்தத்தை உண்டாக்கக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். இறைவனை பற்றுக்கோடாக பற்ற வேண்டும், உலக பற்றை விடுவதற்காக அந்த பற்றை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பற்றும் நமக்கு பந்தத்தை கொடுத்து விடக்கூடாது. அங்கேயும் போய் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கேயும் விருப்பு வெறுப்புகள்லாம் வந்துடும். எனக்கு ராமனை மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு சிவனை மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு விஷ்ணுவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு அளவுக்குட்பட்ட ஒரு சிறைக்குள்ளே நம்மை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. அன்புன்னா எல்லாரிடத்துலையும் அன்பு இருக்கணும். ஒருத்தர்கிட்ட அன்பு, ஒருத்தர்கிட்ட வெறுப்பு, ஒரு கடவுள்கிட்ட அன்பு, ஒரு கடவுள்கிட்ட வெறுப்பு, இவைகள்லாம் இருந்ததுன்னா நான் நல்லா அனுஷ்டானம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அடுத்தவர்கள் அனுஷ்டானம் யாரும் பண்ணலைன்னாக்கா மட்டமாக நினைக்க தோணிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் சுதந்திர புருஷனாக அடுத்தவர்களையும் அடிமையாக்காமல் தானும் அடிமையாகாமல் அன்பை அன்பாகவே நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டவர் ஞானி. அதுதான் இங்கே அர்த்தம். எவ்வளோ ஒரு ஆழமான எளிமையான அர்த்தம் புரிந்து கொடுங்க. அடுத்தது நிர்மமஹா. இந்த நிர்மமஹாங்கிறது
இந்த அகங்காரம் அப்படிங்கிறது புரிஞ்சாலே புரிஞ்சுடும் நமக்கு. இந்த அகங்காரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். முதல்ல அகங்காரம் அப்படின்னா கர்வம், ஆணவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அகங்காரம் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ளே நான் அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்து இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே காலையில் நம்ம முழிக்கும்போது நான் விழித்து விட்டேன் அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த நான் இந்த சரீரத்தோட தூங்கும்போது இந்த சரீரம் ஞாபகம் இல்லை. அதனால் தூங்கும்போது எனக்கு அளவுக்கு உட்பட்ட தன்மை இல்லை. இந்த பெட்டில் மட்டும்தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் இந்த பெட்டில் மட்டும்தான், அது கூட 6க்கு 3க்குள்ளே தான் இருக்கேன். நான் அங்கே இல்லை, நான் அங்கே இல்லை, நான் கீழே இல்லை, நான் மேலே இல்லை, நான் இங்கே மட்டும்தான் இருக்கேன். இங்கே மட்டும்தான் இருக்கேன், மற்ற இடத்துல எங்கேயுமே இல்லை. நான் இங்கு மட்டும்தான் இருக்கின்றேன். நான் இந்த சரீரத்தில் மட்டும்தான் இருக்கின்றேன். இந்த சரீரத்தில் நான் அடைப்பட்டு இருக்கின்றேன். இந்த சரீரம்தான் எனக்கு ஆதாரம். ஆகவே இந்த சரீரத்தை பாதுகாத்து கொண்டு நான் பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இயல்பு இருக்கு இல்லையா? அதுதான் அளவுக்குட்பட்ட நான். அந்த நானை தான் இங்கே அகம். அந்த நான் என்ன பண்ணிடும்னு கேட்டால், நான் முழிச்ச உடனே இதுவரைக்கும் தூங்கி கொண்டு இருந்தேன். தூக்கத்தில் அந்த அளவுக்கு உட்பட்ட தன்மை இல்லை. நான் இங்கே மட்டும் இருக்கேன், அங்கே இல்லை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இல்லையா? அந்த அளவுக்கு உட்பட்ட தன்மையே இல்லாமல் இருந்த அந்த தன்மையிலிருந்து அளவுக்குட்பட்ட நான் வந்துருச்சு இல்லையா? அதுதான் அகங்காரம். அது மட்டுமல்ல, நான் செய்யும்போது ஒரு குழம்பு வைக்கிறோம். அந்த குழம்பு வச்ச உடனே யாருக்காவது பரிமாறும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த சந்தோஷம் யாருக்கு வருதுன்னு கேட்டால் நானுக்கு வருது. அந்த நான் தான் இந்த நான் செய்தவன் அப்படிங்கிற அகங்காரம். அதுதான் அகங்காரம். அதாவது நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தில் மட்டும் நான் இருக்கின்றேன் என்கின்ற அந்த விஷயத்தை ஞானி புரிந்து கொண்டிருப்பார். அகங்காரம் அழிய வேண்டும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கர்வம் என்பது அது வேறு. இங்கு சொல்லப்பட்டது இந்த அகம் என்பது இந்த சரீரத்தில் அடைப்பட்டதல்ல. அகம்னா நான். நான் இந்த சரீரத்தினுடைய காரணத்தினால் இந்த சரீரத்தில் மட்டும் என்னால் புரிந்து கொள்ளப்படும் விஷயமாக இருக்கின்றேன். ஆனால் நான் எங்கும் வியாபித்தவன் அப்படின்னு புரிஞ்சுப்பார். இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு கேட்டால், நான் என்கின்ற அந்த அகங்காரத்தை புரிந்து கொண்டு அந்த அகங்காரத்தினால் பாதிப்பை அடையாமல் இருப்பவர்னு அர்த்தம். நான் அளவுக்கு உட்பட்டவன்னு நினைக்கும் போது தான் பயம் வரும். ஆனால் இறைவன் எங்கும் இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதனுக்கு புரிஞ்சது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? பிரகலாதனுக்கு புரிஞ்சது அவருடைய தந்தையாகிய ஹிரண்யகசிப்புக்கு புரியலை. ஏன்னா அவன் ராட்சசன், அசுரன், அவனுக்கு புரியலை. நமக்கு ஏன் புரியலை? அப்போ நம்ம பிரகலாதன் வகையினரா அல்லது அவருடைய தந்தை வகையினரா? நம்ம எங்கே பார்த்தாலும் உலகம் இருக்குன்னு சொல்லி பயப்பட மட்டும் தெரியுது இல்லையா? பயத்துக்கு காரணமே இல்லாமல் பயப்படுறது ஏன் தான் சாஸ்திரம் கேட்கறது. இந்த உலகம் என்ன ஏதோ பண்ணிடும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு பேங்க் பேலன்ஸ் வேணும், எல்ஐசி ஏன் போடுறோம்? அது புத்திசாலித்தனமா இல்லை மடத்தனமா? எப்படியும் எல்லாருக்கும் ஒரு முடிவு வரத்தான் செய்யும். இல்லை, நான் போனதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான். ரெஸ்பெக்டிவ்ஃபுல் அது இருக்க வேண்டியதுதான். பொறுப்புணர்வு இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்னுடைய வைத்திய செலவுக்கு நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ப்ரீ பிளானா இல்லை ப்ரீ ஃபியரிங்கா? அதாவது முன்கூட்டியே நினச்சி அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக பண்ணிக்கிறோமா, இல்லை முன்கூட்டியே பயப்பட்டு அதுக்கு எதாவது பண்ணிக்கிடுறோமா? கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்கும் அதற்கு உணவு அங்கு படைத்திருக்கக்கூடிய பகவான் வயிற்றுக்குள் தாயினிடத்தில் இருக்கும் பொழுது அத்தனை உணவையும் நமக்கு கொடுத்த சர்வேஸ்வரன் நாம் தூங்கும் போதும் நமக்கு பாதுகாவலனாக இருந்து நம்முடைய கர்ம பலனுக்காக மீண்டும் விழிக்க வைக்கின்ற அந்த பரமேஸ்வரன் விழிப்பு நிலையில் நான் இருக்கும் பொழுது புத்தி தெளிவுடனும் அதே போன்று தீக்ஷண்யத்துடன் இருக்கும் போது நான் என்னை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற பயம் ஏன் வருகிறது? அது அறியாமை தானே. அது இருக்காது ஞானியினிடத்தில். அகங்காரத்தை வைத்து மமதையாகவோ
அல்லது எருமாப்புடனோ அல்லது தாழ்வு மனப்பான்மையுடனோ இல்லாமல் அகங்காரத்தினுடைய வில்லங்கத்தை புரிந்து கொண்டு அகங்காரத்தினால் பாதிப்பை அடையாமல் இருப்பவரே நிரகங்காரி என்று கூறப்படுகிறார். மும்பையில் ஒரு சாது இருந்தார், அவருக்கு பேர் நிரகங்காரி பாபா. ரொம்ப பெரிய ஒரு சர்வீஸ் எல்லாம் பண்ணினார் அவர். ஸோ இப்போ தற்காலிகமாக தான் அவர் சமாதி அடைஞ்சார். அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, உலக சேவைகள் நிறைய, இந்த பசுக்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய மிஷனே பண்ணியிருக்கார் அவர். அப்போது நிரகங்காரகனாக்க அகங்காரத்தின் மூலமாக பாதிப்பை அடையாதவர், அகங்காரத்தை புரிந்து கொண்டவர்னு அர்த்தம். மமகாரம் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரத்தின் மீது ஒரு பிளேடை எடுத்து ஒருத்தர் கீரை வரார் அப்படின்னா நமக்கு அப்படியே பதட்டம் வர்றது வாஸ்தவம் தான். நம்முடைய காரை ஒருத்தர் கோடு கிழிச்சிட்டாருனாக்கா அப்பயும் இதே பதட்டம் வர்றது இல்லையா? அதுதான் மமக்காரம். அப்போ ஒருத்தர் காரில் கோடு போடும்போது அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா சுவாமிஜிகளே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. கார் கீறல் விடாத இடத்துல நம்ம நிறுத்தணும், பார்த்துக்கிடணும். எங்கே போய் நிறுத்தினாலும் போட போகிறாங்க, அதனால் அதுக்குண்டான பாதுகாப்பான இடத்துல நிறுத்தணும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய பொருள், அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியலை. கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கணும், வளவளன்னு இருக்கணும் மொபைல், ஆனால் கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டா போச்சு, அன்றைக்கி முழுவதும் மூட் அவுட். விழுந்துடுச்சு, கீரல் விழுந்துடுச்சு, அது வேலை செய்யலை, மூட் அவுட். அடுத்தது என்னன்னு பார்க்கணும். பி இன்டெலிஜென்ட், பி அட் ப்ரெசன்ட். இந்த மமகாரம் இருக்கு இல்லையா, என் மகன், என் உறவினன், அதுதான் அர்ஜுனனுக்கு பாதித்தது. அவர் சொல்றார், என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய மாமன்மார்கள், எப்பா எல்லாம் உன்னுடையவர்கள் தான், ஆனால் அத்தனை பேரும் உன்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லும்போது புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா மமக்காரம், நமக்கு என்னுடையவர்கள் அப்படின்னு. உன்னுடைய சரீரமே உன்னுடையது இல்லை, அதுதான் சமாச்சாரம். நிர்மமகான்னாக்கா இந்த சரீரமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். எந்தெந்த பொருள்கள் நம்மிடத்தில் வருகிறதோ, எந்தெந்த மனிதர்கள் நம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் அத்தனையுமே நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள். நாம் அவர்களுக்கு ஏற்ற முறையில், அதாவது பொறுப்புடன் அதை பாதுகாப்பதற்கான பாதுகாவலர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து வைத்திருப்பார். மமகாரம் அப்படின்னாக்கா எனது அப்படின்னு இருக்காது. யான் எனது என்னும் செருக்கறுப்போன் அப்படின்னு திருக்குறளில் வானோருக்கும் உயர்ந்த வையகம் புகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த யான் எனது, நான் தான்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் என்னோட ஆளுங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் இருமாப்பையும் அறியாமையும் உணர்த்துவது. அனைவரும் ஈஸ்வரர், அத்தனையுமே ஈஸ்வரர்கள். ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, இருப்பது இறைவன் மட்டுமே அப்படின்னு உணர்ந்து இருப்பவர் ஞானி. அதனால தான் அவரால் எண்ணங்களில் ஓட்டமாக இருக்கக்கூடிய விருப்பங்களில் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். அதர்மமாக தோன்றுகின்ற எண்ணங்களை விட்டொழித்து தர்மமாக இருக்கக்கூடிய தன் மனதில் உதித்த எண்ணங்களை ஈஸ்வரனுடைய சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்து முடிப்பவர் ஞானி. ஆசைகள் எல்லாம் விட்டு ஒழித்துட்டு அமைதியாக போய் உட்காரணும்னா, மனம் என்றாலே எண்ணங்களுடைய தொகுப்பு. எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதில் யோக நிலையினாலும் ஞானத்தினுடைய சிறப்பினாலும் அதர்மமான விஷயங்களை ஒதுக்கி தர்மமான விஷயங்களை அகங்காரம் மமகாரம் பற்றி இல்லாமல் கடைபிடிப்பார். அப்படிப்பட்டவர் ஒரு வேலையை செஞ்சால் எப்படி செய்வார் அப்படின்னா, நிதானத்துடனும் தெளிவுடனும் உறுதியுடனும் பிறகு அந்த குறிக்கோளை அடையும் விதத்திலும் செய்வார். 100% பக்காவாக எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் செய்ய முடியும். அப்போ ஞானி என்பவர் அமைதியாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கவும் செய்யலாம், அதே போன்று வேலையை ஆனந்தமாகவும் செய்வார். அதுதான் இந்த ஞானத்தினுடைய நிலை. இந்த ஞானத்தினுடைய நிலையை ஒரு சின்ன கதையில் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே இந்த ஞான நிலையில் இருப்பவர்கள் 2 விதமானவர்கள்.
அதில் ஒரு விதம் எப்படின்னு கேட்டால் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இன்றி லயமாக்கி அமர்ந்து விடுவது. அது எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன். ஆனால் விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டே அந்த அமைதி நிலையை மனதில் கொண்டிருப்பது, இது இன்னொரு வெரைட்டி. அந்த வெரைட்டி தான் பகவத்கீதை சஜஸ்ட் பண்ணுற வெரைட்டி. உபனிஷத்துக்கள் அது டாப் மோஸ்ட். உபனிஷத்துக்கள் படிப்பவன் சந்நியாசியாகத்தான் மாற வேண்டும்னு உபனிஷத்துக்களினுடைய ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும். ஆனால் பகவத்கீதை அப்படியல்ல. கற்றுக் கொடுத்தவர் அரசன், கற்றுக்கொண்டவன் அரசன். எப்படி இருக்கும்? இரண்டு பேருமே தர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அதனால தான் தர்ம யுத்தத்தின் நடுவில் ஆத்ம ஞானம் எவ்வளவு அழகாக அமைத்து இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம். அந்த புத்தியில் ஞானம் என்கின்ற, அதாவது ஞானம் என்கின்றன கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற துணை இருந்தால் இந்த யுத்தத்தில் நாம் இரண்டையும் ஜெயிப்போம். அதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். நிர்மமஹா, இந்த உலகத்தில் ஞானத்திற்கு பிறகு இவர் நிலை பெற்று கர்மத்தில் ஈடுபட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றார். இதற்கு அந்த காலத்தில் ஒரு கோயிலில் ஒரு தர்மகர்த்தா இருந்தார். அந்த கோயிலுக்கு 2 பேர் வேலை செய்தார்கள். அந்த 2 பேரில் ஒருத்தர் அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தருக்கு டியூட்டி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டியூட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறவருக்கு ஏன்னா மக்களுக்கு அமைதியை யாராவது தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே தானாக ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அந்த அமைதியாக நம்மளால் உட்கார முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். அதனாலேயே அந்த அமைதியாக உட்காருபவர் மேலே ஒரு மதிப்பையும் ஒரு மரியாதையும் கொடுத்துரும். இந்த ஒரு சிறுவனுக்கு, ஒரு வாலிபன் அமைதியாக காலையில் வந்தால் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவருக்கு டியூட்டி. இன்னொருவனுக்கு கோயிலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது, பூஜை பண்ண வேண்டியது, வருகின்றவர்களை உபசரிக்க வேண்டியது. அத்தனை பண்ணினாலும் வருகின்றவர்கள் அவர்கிட்ட போய் தான் நின்று ஏதாவது சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கே தெரியாமல் ஒரு பொறுமையின்மை வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. தர்மகர்த்தா கிட்ட போயிட்டு நான் இனிமேல் உட்காந்து ஜபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே தர்மகர்த்தாவுக்கு புரிஞ்சிருச்சு எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ரைட் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே டியூட்டியை மாற்றிட்டார். அடுத்த நாள் இவர் உட்காரார். அந்த பையன் யார் அந்த வாலிபர் யார் தியானத்தில் இருந்த அந்த வாலிபர் என்ன பண்ணினார்னாக்கா ஆனந்தமாக வேலை செய்கிறார். கூட்டும்போது ஆனந்தமாக கூட்டுறார். இவருக்கு டியூட்டி கொடுத்த உடனே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே ஒரு 2 பேர் வர சத்தம் கேட்கறது. எதுக்கு? கோயிலுக்கு வராங்க 2 பேர். அந்த கோயிலுக்கு வருகின்ற நபர்களை போய் வரவேற்கிறது எப்படி, இப்போ எப்படி வரவேற்கிறதுன்னு அமைதியாக இருக்கிறார். இந்த ஆனந்தமாக இருக்கிறார் இல்லையா, அவர் ஆனந்தமாக வரவேற்கிறார், அவர்கிட்ட நல்லா பேசுகிறார். அப்படின்னு ஒன்று அங்கேயே அட்டென்ஷன். அப்படி திரும்பி பார்க்குறார். தர்மகர்த்தா சொல்கிறாரு அசையக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கண்ணை மூடி உட்காந்துருக்கார். அப்படியே அலை பாயுது மனசு, அப்படியே அலை பாய்ஞ்சு கொண்டே இருக்கிறது. அப்புறம் அந்த வாலிபர் அவரை கூட்டிகிட்டு இவருக்கு தெரியாத அந்த கதைகளை எல்லாம் அந்த கோயிலை பற்றி எல்லாம் சொல்லி வழிபாடுன்னா என்னன்னு சொல்லி நிறுத்தி நிதானமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை தியானமாகவே செய்கிறார். அதனால தான் பலனுக்காக வேலை செய்பவர்களுக்கும் பலனை உணர்ந்து ஆனந்தமாக வேலை செய்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காது. அந்த வேலையிலேயே அந்த ஒரு ஸ்திரத்தன்மையை நம்மளால் பார்க்க முடியும். அவர் அமைதியாக பண்ணிட்டு இருக்கும்போது இவரால் அமைதியாக உட்காரவே முடியலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நேராக எழுந்து போய் தர்மகர்த்தா கிட்ட ஒத்துட்டார். அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு 2 பட்ட சாதம் கொடுக்கப்பட்டது. யார்? அமைதியாக தியானம் பண்ணினவருக்கு 2 பட்ட சாதம், அதாவது ரெட்டிப்பு சம்பளம்னு அர்த்தம். இவருக்கு ஒரு பட்ட சாதம், அதாவது 1 மடங்கு சம்பளம். இதெல்லாம் ஒரு கதைக்காக சொல்லப்பட்டது. கடைசியில் மறுபடியும் அந்த தியானத்தில் இருப்பவரை தியானத்திலேயே அமர வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கு இந்த ஞானி கர்மத்தில் ஈடுபட்டும் இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் பண்ணினா இல்லையா, ஒரு வேலையை எடுத்தா அந்த தியான சித்தியுடன் செய்வது, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக செய்கிறது. அந்த வேலைக்கு மெருகூட்டும்,
அதனால தான் சிற்பி என்பவன் தெளிவாக சிற்பத்தை தியானத்துடன் செய்தால் அந்த சிற்பமும் பேசும். அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் ஈஸ்வரனாகவே பாவித்து செய்வார் ஞானி. அப்போ ஞானி விவகாரத்தில் எப்படி இருப்பார்னாக்கா, அகங்காரமற்று மமகாரமற்று, பிறகு அந்த ஆசைகள் அற்று ஆசைகளை ஒழுங்குபடுத்தி ஒழுங்காக பரமானந்தமாக வேலையில் ஈடுபடுவார், கர்மத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று சாந்திம் பரமாம் சாந்திம் அதிகச்சதி, நிறை நிலையிலிருந்து இம்மி அளவும் பிசக மாட்டார் அப்படின்னு சொல்றார். எல்லாம் வல்ல அந்த இறை தன்மையானது யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் என்கின்ற வடிவில் இருந்து இலங்கி ஸ்ரீ மகா லலிதா மகா திரிபுர சுந்தரியாகவும் அருள் கூர்ந்து நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.